இப்போது நாம் ஆங்கிலேயருடன் மராத்தியர்கள் நடத்திய போர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே மராட்டியர்கள் 3வது பானிபட் போர்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டு இருந்தது. அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப அவங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த முயற்சியின் விளைவாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க டெல்லியின் கட்டுப்பாட்டில் இருந்து தங்களை மீட்டுக் கொண்டார்கள். ஆனாலும் பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தா கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தது. அந்த 5 சுதந்திரமான மாநிலங்களை நிர்வாகம் செய்தவர்கள் பூனாவில் பேஷ்வா, பரோடாவில் கெய்க்வாட், நாக்பூர்ல போஸ்லே, இந்தூர்ல ஹோல்கர், அதுக்கப்புறம் குவாலியர்ல சிந்தியா போன்றவர்கள் 5 சுதந்திர மாநிலங்களை ஸ்தாபித்துக் கொண்டார்கள். இந்த பேஷ்வா அரசாங்கம் உள்நாட்டு போட்டியாளர்களால் பலவீனப்படுத்தப்பட்டது. மற்ற 4 தலைவர்கள் ஒருவரை ஒருவர் அடிக்கடி விரோதமாக எதிர்த்து கொண்டார்கள். பொதுவாக மராத்தியர்கள் பலம் வாய்ந்த சக்தியாக தான் இருந்தாங்க. ஆனாலும் மராட்டியர்களுக்கிடையே இருந்த அந்த மோதல்கள், போட்டிகள் பிரிட்டிஷாரை அவர்களது விரிவாக்க கொள்கைக்கு சிறந்த முறையில் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போரை பத்தி தெரிஞ்சுப்போம். இது 1775 1782 வரை நடைபெற்றது. மராத்தியர்களோட பேஷ்வா நாராயணராவ் இறந்த பின்னாடி அடுத்த பேஷ்வா யாருன்ற உரிமை பிரச்சனை வந்தது. இதுல ஆங்கிலேயர்கள் முதல்ல மராத்திய அரசுல தலையிட வேண்டியதா போச்சு. நாராயணராவ் இறந்த பின்னாடி ரகுநாத ராவ் பேஷ்வாவா ஆனார். ஆனா அவரது அதிகாரத்திற்கு எதிராக பூனாவில் இருந்த இன்னொரு குழு பட்னாவிஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நாராயணராவின் மறைவுக்கு பின்னாடி அவரது மனைவியான கங்காபாய்க்கு பிறந்த குழந்தையை பேஷ்வாவாக அங்கீகரித்தது. அவரை 2ஆம் மாதவராவ் என்று அழைத்தனர். மேலும் அவரோட பெயர்ல ஆட்சிக்குழு ஒன்றும் அமைத்தது. அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த ரகுநாத ராவ் பிரிட்டிஷ் உதவியை நாடினார். இதன்படி 1775 ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே சூரத் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலில் சூரத் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் தலைமை ஆளுநரான வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஆட்சேபனையும் எதிர்ப்பும் அவர் தெரிவிக்கல. பூனாவுடைய பாதுகாப்பு அரசுடன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவுக்கு கர்னல் அப்டனை அனுப்பியது. அவர் அங்க போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதன்படி கர்னல் அப்டன் 1776 ஆண்டு பூனாவின் பாதுகாப்பு அரசோட புரந்தர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். புரந்தர் ஒப்பந்தத்தை பண்ணாலும் பம்பாயில் இருக்கிற ஆங்கில அரசாங்கத்தின் எதிர்ப்பு காரணமாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரல. 1781 ஆண்டில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாமின் தலைமையின் கீழ் பிரிட்டிஷ் துருப்புகளை குவாலியருக்கு அனுப்பினாரு. அங்க ஒரு போர் நடந்தது. கேப்டன் பாப்ஹாம் மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியாவை பல போர்களில் தோற்கடித்து குவாலியரை கைப்பற்றி கொண்டார். 1782 ஆண்டு மே மாதம் 17ஆம் நாள் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜி சிந்தியா இடையே சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தானது.
போரின் விளைவுகள். போரின் முடிவில் இரண்டாம் மாதவராவ் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரகுநாத ராவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதி தானமாக வழங்கப்பட்டது. இந்திய அரசியலில் சால்ஃபை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு அதிக செல்வாக்கை ஏற்படுத்தியது. சால்ஃபை ஒப்பந்தத்தால பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது. அடுத்து நாம மராத்தியர்களின் உள்நாட்டு விவகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் மராத்திய போரின் முடிவில் மராத்தியர்களின் உள்விவகார பிரச்சனை மேலும் மோசமடைஞ்சது. நானா பட்னாவிஸின் அதிகார வளர்ச்சியை கண்டு மகாதாஜி சிந்தியா ரொம்ப பொறாம அடைஞ்சார். இதன் காரணமாக ஆங்கிலேயரின் ஆதரவை அவர் பெறுவதற்காக முயற்சியை மேற்கொண்டார். இளம் பேஷ்வாவான இரண்டாம் மாதவராவ் மராத்தியர்களிடையே நல்லுறவை மேம்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரால் மராத்திய தலைவர்களோட ஆதிக்க போட்டியை தடுக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது மகாதாஜி சிந்தியா 1794 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா பதவிக்கு வந்தார். சிந்தியாவின் மரணம் பூனாவில் நானா பட்னாவிஸின் அதிகாரத்தை இழக்கச் செய்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தங்களது செல்வாக்கை வட இந்தியாவில் விரிவுபடுத்த இது வழிகோலியது. பேஷ்வா இரண்டாம் மாதவராவ் 1795 ஆண்டுல தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கப்புறம் ரகுநாதராவின் வலிமையற்ற மகனான இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவா ஆனாரு. இந்த சமயத்துல 1800 நானா பட்னாவிஸ் மரணம் பிரிட்டிஷாருக்கு மேலும் நன்மை அளிப்பதா அமைஞ்சது. ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் மற்றும் தௌலத் ராவ் சிந்தியா இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பேஷ்வா ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை ஆதரிப்பதாகவும் பேஷ்வாவும் சிந்தியாவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாகவும் ஒப்புக்கொண்டார்கள். 1802 ஹோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக படையெடுத்து சிந்தியா மற்றும் பேஷ்வாவின் கூட்டுப்படைகளை தோற்கடிச்சாரு. ஹோல்கர் கிட்ட தோற்று போன பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் அந்த நேரத்தில் தலைமை ஆளுநராக இருந்த ஆங்கிலேயர் வெல்லஸ்லி பிரபுவை அணுகினார். பேஷ்வாவை வரவேற்ற வெல்லஸ்லி பிரபு அவரோட 1802 பஸ்ஸின் உடன்படிக்கையை செய்துகிட்டாரு. பஸ்ஸின் உடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏத்துக்கிட்டாரு. அதனால ஆர்தர் வெல்லஸ்லி ஆங்கில படையை பூனாவை நோக்கி அனுப்பினாரு. அந்த படை மராத்திய தலைவர் ஹோல்கரின் படைகளை தாக்கி அழித்தது. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 1805 நடந்தது. பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். ஆங்கிலேயரின் இராணுவம் ஆர்தர் வெல்லஸ்லியின் தலைமையில் அஸ்ஸே மற்றும் அரக்கான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை
இந்த வெற்றிக்கு பின்னாடி சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டார்கள். ஆனா போர்ல ஈடுபடாத யஸ்வந்த்ராவ் ஹோல்கர், அவருடைய இன்னொரு பெயர் ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர், இதுக்கப்புறமும் ஆங்கிலேயர்களுக்கு அவர் அடிபணியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையாடும் போது ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக யஸ்வந்த்ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்களை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்தார். ஆனா அவரது முயற்சி தோல்வி அடைந்தது. இறுதியில மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இது ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கை சூழ்ச்சியாகும். போரின் விளைவுகள். இந்த போருக்கு பின் மராத்தியர்களோட வலிமை காலப்போக்கில் மிகவும் குறைந்து பலவீனம் அடைந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சக்தி ஆட்சி தலையாய சக்தியாக மாறத் தொடங்கியது. அடுத்து நாம மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போரை பத்தி தெரிஞ்சுப்போம். இது 1817 1818 வரை நடந்தது. தங்களது மேலாண்மையை மீண்டும் பெற முயன்ற மராத்தியர்களோடு ஆங்கிலேயர்கள் மூன்றாவதாக ஒரு போரில் ஈடுபட்டார்கள். அதுவே மூன்றாவது மராத்திய போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போர் இந்தியாவில் மராத்தியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரருக்கும் இடையே நடந்த இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலா அமைஞ்சது. அதுக்கப்புறம் மராத்தியர்கள் அடியோடு தலையெடுக்க முடியாமல் போயிட்டது. இந்த போர் ஆங்கில படை வீரர்கள் மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது தொடங்கியது. இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஏஸ்டிங்ஸ் பிரபுவுக்கு ஜெனரல் தாமஸ் இஸ்லாப் தலைமையின் கீழ் ஒரு படைப்பிரிவு பெரிதும் உதவியது. பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் படைகளை தொடர்ந்து நாக்பூரின் 2ஆம் மூத்தோஜி போன்ஸ்லேவும் இந்தூரின் 3ஆம் மல்ஹோர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள். ஆனா குவாலியரின் தௌலத்ராவ் சிந்தியா நடுநிலை வகித்தார். காட்கி, கோர்கான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார். பேஷ்வாவின் படைகள் பல இடங்களில் அவர் பிடிபடுவதை தடுத்து நிறுத்தின. இதனைத் தொடர்ந்து சித்தாபால்டி போரில் போன்ஸ்லேவும் மகித்பூர் போரில் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். போரின் விளைவுகள். இப்போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர், ஹிந்தூர் ஆகியவை ஆங்கிலேயரால் கையகப்படுத்தப்பட்டன. மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் 8 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அடுத்து நாம இந்தியாவின் ஆங்கிலேய நிர்வாக அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. அவை
குடிமைப் பணிகள், இராணுவம், காவல் மற்றும் நீதித்துறையாகும். ஆங்கிலேயரின் குடிமைப் பணிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது. இது குடிமைப் பணி ஊழியர்களை இராணுவ அதிகாரியிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டியது. சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூல் ஆகியன குடிமைப் பணியின் முதன்மை பணியாக இருந்தது. ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த குடிமைப் பணிகள் பின்னர் பொது பணியாக மாறியது. முதலில் பொது பணியின் நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது. ஆனால் நியமனம் செய்யப்பட்ட பொது பணியாளர்கள் லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றில் ஈடுபட்டனர். தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் 1786 பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார். கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்றினார். ஆயிரத்தி 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். வெல்லஸ்லி பிரபு 1800 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவினார். அதே நேரத்தில் கம்பெனியின் இயக்குனர்கள் இதனை ஏற்க மறுத்து 1806 இங்கிலாந்தில் உள்ள ஹேல்பரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். மாணவர்களே, இன்னைக்கு பல வேலைகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போல போட்டித் தேர்வுகள் பல நடைபெறுகிறது. அந்த காலத்திலே போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதல்ல 1833 பட்டய சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது. எனவே இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1853 அறிமுகப்படுத்தப்பட்டது. திறந்த முறை போட்டித் தேர்வு 1858 இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது 23 நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1858 ஹேல்பரில் இருந்து கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது. குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது. 1860 ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது 22 குறைக்கப்பட்டது. மேலும் 1866 21 1876 19 குறைக்கப்பட்டது. 1861 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்டது.
இந்திய ஆட்சிப்பணி சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்திருந்தது. அதற்கப்புறம் இந்த உயர் நிர்வாக பதவிகள் இந்திய ஆட்சிப் பணிகளாக மாற்றப்பட்டன. வயது வரம்பு குறைப்பு மற்றும் லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதுதல் ஆகிய காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டுமே ICS தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் மற்றும் பிகாரிலால் குப்தா ஆகிய 3 இந்தியர்கள் ICS தேர்வில் வெற்றி பெற்றனர். மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, 1863 ICS தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத்தின் மூத்த சகோதரர் ஆவார். பின்னர் ICS தேர்விற்கான வயது வரம்பை உயர்த்தவும் தேர்வினை இந்தியாவிலேயே நடத்தவும் கம்பெனியிடம் இந்தியர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதன் உறுப்பினர்களாக இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் 4 ஆங்கிலேயர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். 1917 இந்த ஆணையம் தனது பரிந்துரையை வெளியிட்டது. அந்த பரிந்துரைகள் படி இந்தியர்களின் கோரிக்கையை ஓரளவிற்கு பூர்த்தி செய்வதாக அது இருந்தது. அது மட்டுமல்லாமல் குடிமைப்பணி தேர்வை இந்தியமயமாக்கியது. 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் படிப்படியாக இதை அதிகரிக்க வேண்டும் என்றும் மாண்டேகு மற்றும் சம்ஸ்போர்ட் ஆகியோர் பரிந்துரை செய்தனர். 1923 இன்னொரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அது அரச ஆணையம் பேர், அதாவது ராயல் கமிஷன். இதற்கு லீ பிரபு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. இந்த லீ தலைமையிலான குழு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைப்பதற்கு பரிந்துரை ஒன்றை செய்தது. 1935 இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றையும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றையும் உருவாக்க வழிவகை செய்தது. அதேபோல ஒரு சில மாகாணங்கள் ஒன்றிணைந்து மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கவும் அது வழிவகை செய்தது. ஆங்கிலேயருக்கு உதவி செய்யவே இந்த குடிமைப்பணி அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி பணி அமைப்பு உருவாவதற்கு இந்த முறை அடித்தளமாக அமைந்தது. அடுத்தபடியாக இராணுவத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். இது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக விளங்கியது. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து அதற்கு சிப்பாய் இராணுவம் என்று பெயர் வைத்தது. ஐரோப்பிய அதிகாரிகளின் உத்தரவை போர்க்களத்தில் நிறைவேற்ற ஐரோப்பிய இராணுவத்திற்கு இணையாக இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம், பம்பாய், மதராஸ் ஆகிய 3 மாகாணங்களிலும் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தார்கள்.
இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினை நிறுவுவதிலும் விரிவுபடுத்துவதிலும் நிலைநிறுத்துவதிலும் இராணுவத்தின் பங்களிப்பு சிறப்பானதாக இருந்தது. ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் வழங்கப்பட்டது. உதாரணமாக 1856ஆம் ஆண்டு 3 இந்திய படை வீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் ரூபாய் 300 மட்டுமே பெற்றனர். 1857ஆம் ஆண்டு கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்தது. இராணுவ உயர் பதவிகள் அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தன. இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் பதவி மட்டுமே ஆகும். ஆங்கில இராணுவத்தின் வலிமை பற்றி அறிந்து கொள்வோம். ஆயிரத்தி 1757 நடைபெற்ற பிளாசிப் போரில் பங்கேற்ற வீரர்களோட கணக்கு: ஐரோப்பிய காலாட்படை 1950 பேர், ஐரோப்பிய பீரங்கிப்படை 100, ஆங்கிலேய மாலுமிகள் 50 பேர், இந்திய சிப்பாய்கள் 2100 பேர். வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் 6000 பேராகும். 1857 இந்திய இராணுவத்தில் 3,11,400 வீரர்களில் 2,65,900 வீரர்கள் இந்தியர்களாக இருந்தாங்க. உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களாகவே இருந்தாங்க. அடுத்து நாம் பிரிட்டிஷாரின் காவல்துறை பற்றி தெரிந்து கொள்வோம். 1765 வங்காளத்தில் திவானி என்ற வரி வசூல் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றபோது சர்க்கார் என்ற கிராம மாவட்டங்கள் என்ற ஆட்சி பிரிவுக்கு அப்போது பொறுப்பு வகித்திருந்த பௌஜிதார் வசம் முகலாய காவல்துறை சென்றது. அந்த காலகட்டத்தில் நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக கொத்தவால் என்பவர் இருந்தார். அதே வேளையில் கிராமங்கள் கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டது. அவர்களை ஜமீன்தார்கள் சம்பளம் வழங்கி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு ஆவார். ஜமீன்தார்களை காவல் பணியிலிருந்து விடுவித்த காரன்வாலிஸ் 1791 முறையான காவல்துறையை உருவாக்கினார். காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார். அந்த காவல் பணி செய்பவர்கள் கிராமங்களிலும் காவல் பணியை செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சவுக்கிதார்கள் என்று அழைக்கப்பட்டனர். நகரங்களில் பழைய முறையான கொத்தவால் காவல் பணியே தொடர்ந்து வந்தது. மேலும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமிக்கப்பட்டார். இந்த தரோகா முறை 1802 மதராஸ் மாகாணத்திற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குவதற்கு முன்னர் அனைத்து தானாக்களும் மாவட்ட நீதிபதியின் பொது மேற்பார்வையில் இருந்தது. அதற்கப்புறம் 1808 ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு
மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையில் முக்கிய பணியானது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதை தடுத்தலும் குற்றங்களை கையாள்வதும் ஆகும். குற்றவாளிகளை பிடிப்பதும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதை தடுத்தலும் அவங்க முக்கிய பணியாற்று. அடுத்து நாம் நீதித்துறை அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது. அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌஜ்தாரி அதாலத் ஆகியன ஏற்படுத்தப்பட்டன. 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளையும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார். இந்த நீதிமன்றம் சிவில், குற்றவியல், திருச்சபை மற்றும் பிரத்யேக வழக்குகளை விசாரித்தது. கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியில் 1801 மதராஸிலும் 1823 பம்பாயிலும் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. 1832 வில்லியம் பெண்டிங் பிரபு சூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார். சட்டங்களை தொகுக்கவும் இயற்றவும் இந்திய சட்ட ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1861 ஆண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக 3 உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். அடுத்து நாம் துணைப்படை திட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். இது 1798 கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தவும் அவர்களின் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் இந்த துணைப்படை திட்டம் மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது. சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்டது. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசுகள் தனியாக இராணுவம் வைத்திருக்காதபடியால் படையெடுப்புகளிலிருந்து சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் கடமை என்ற நிலை உருவானது. துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்களாவன: துணைப்படை திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைத்துவிட வேண்டும். அதுக்கப்புறம் ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுதேச அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் அந்த துணைப்படை திட்டத்தின் தலைவராக அந்த அரசாங்கத்தில் இருப்பார்.
ஆங்கிலேயரின் படையை பராமரிக்கவும் படை வீரர்களின் ஆண்டு சம்பளம் வழங்குவதற்காகவும் நிரந்தரமாக சில பகுதிகளை அந்த நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு தானமாக வழங்க வேண்டும். ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் யாருமே அந்த நாட்டில் இருக்கக்கூடாது. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்டில் மற்ற ஐரோப்பியர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டும். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளை அந்நிய அரசுகளின் தாக்குதல் மற்றும் உள்நாட்டு கலவரம் நடைபெறும் போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த நாட்டை பாதுகாக்கும். துணைப்படை திட்டத்தால் ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த துணைப்படை திட்டமானது சுதேச அரசர்களை விட ஆங்கிலேயருக்கு மிகுந்த நன்மை அளித்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவிலேயே தன்னுடைய படையை பராமரித்தது. சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டனர். பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மீண்டும் எழுச்சி பெறும் அபாயம் அதிலிருந்து நீங்கியது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சுதேச அரசுகளின் வெளியுறவு கொள்கையினை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தது. வெல்லஸ்லி பிரபுவின் இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது. இவர் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றினார். துணைப்படை திட்டத்தால் சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி தெரிஞ்சுப்போம். துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாக மாற்றியது, பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது. பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து மக்களை சுரண்டினார்கள். துணைப்படை திட்டத்தை முதல்ல ஏற்றுக்கொண்ட இந்திய சுதேச அரசு ஹைதராபாத் தான். அது 1798 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறமா தஞ்சாவூர் 1799, அயோத்தி 1801, பேஷ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இந்தூர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் ஆகியவை 1818 துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசுகளாகும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வாரிசு இழப்பு கொள்கை. இது 1848 அமல்படுத்தப்பட்டது. டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தார். அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதி ஆவார். ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துவதற்காக டல்ஹௌசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கை என்ற புதிய கொள்கையை கொண்டு வந்தார். 1848 டல்ஹௌசி பிரபு அறிவித்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சக்திக்கும் செல்ல நேரிடும் என சொல்லப்பட்டது. இந்த கொள்கையை இந்திய அரசர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். 1857 பெரும் புரட்சிக்கு இந்த கொள்கை முக்கிய காரணமாக அமைந்தது. வாரிசு இழப்பு கொள்கையின்படி டல்ஹௌசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதிகள் சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகிய நாடுகளால்
அடுத்து நாம் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலேயர்களிடம் மிகப்பெரிய கடற்படை வலிமை இருந்தது. இங்கிலாந்தில் நெசவு தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்து துணிகளை இங்கே இறக்குமதி செய்திருந்தாங்க. ஆங்கிலேயர்களிடம் அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாங்க. தரமான தொழிலாளர்கள் அவங்க கிட்ட இருந்தாங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமைமிக்க பிரித்தாளும் ராஜதந்திரம் அவர்களுக்கு கை கொடுத்தது. இந்திய வியாபாரிகளிடையே நிலவிய பாதுகாப்பற்ற சூழல் உணர்வுகள் ஆங்கிலேயருக்கு நல்ல வாய்ப்பை அளித்தது. இந்திய அரசர்களின் சமத்துவமின்மை, ஒற்றுமையின்மை மற்றும் அறியாமை ஆங்கிலேயருக்கு வாய்ப்பை அளித்தது. அடுத்து நாம் இந்த பாடத்தில் இதுவரை தெரிந்து கொண்டதை பற்றிய சுருக்கமான முடிவுரை பார்ப்போம். பிளாசி போர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகம் மக்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை. இது ஏகாதிபத்திய விரிவாக்கம் மற்றும் சுரண்டல் கொள்கையை கொண்டிருந்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி துணைப்படை திட்டத்தின் மூலமும் வாரிசு இழப்பு கொள்கை மூலமும் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. ஆங்கிலேயர்களின் வாரிசு இழப்பு கொள்கையும் துணைப்படை திட்டமும் இந்தியாவில் பல பகுதிகளில் பல கலகங்களுக்கு காரணமாய் அமைந்தது. முதல்ல நடந்தது 1800 மற்றும் 1801 ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய கழகத்திற்கும் 1806 ஆண்டு நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கும் அதற்கு பின்பு 1857 ஆண்டு பெரும் புரட்சிக்கும் காரணமாயிற்று. மேல்பார்வை. இதுவரை நடைபெற்ற சம்பவங்களின் கோர்வை. சிராஜ் உத்தவ்லா வங்காளத்தோட அரியணையில ஏறினார். அலிநகர் உடன்படிக்கை 1757 பிப்ரவரி 9 கையெழுத்திடப்பட்டது. கர்நாடக போர்கள் 1746 முதல் 1763 வரை நடைபெற்றது. திப்பு சுல்தான் போர் இழப்பீட்டுத் தொகையாக 3,60,00,000 ரூபாயினை ஆங்கிலேயருக்கு வழங்க உடன்பட்டார். ஆயிரத்தி 1799 திப்பு சுல்தானுக்கு எதிராக வெல்லஸ்லி பிரபு போர் அறிவித்தார். காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டார்.